ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா, வரப்போகிற அக்ஷய திதி அன்னைக்கு நமக்கு லக்ஷ்மி குபேர சம்பத்து கிடைக்கவும், மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கவும், வசந்த கால துவக்கமான அக்ஷய திதி அன்னைக்கு நாம் லக்ஷ்மி குபேர கட்டமும் லக்ஷ்மி தாயாருக்கு ஏற்ற கோலங்கள் என்னெல்லாம் போடலாம் அப்படின்றத போட்டு காமிச்சிருக்கேன். லக்ஷ்மி குபேர பானை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படமோ இல்லை லக்ஷ்மி குபேரனுடைய திருவுருப்படமோ இருந்தால் எடுத்துட்டு அவங்கள ஒரு மனையில் உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு இப்போ லக்ஷ்மி குபேர பானையை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வழிபாடு அக்ஷய திதி மட்டும் இல்லாமல் வியாழன்கிழமை நிறைந்த பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக குபேரனுக்கு செய்யலாம். இப்போ குபேர பானை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் சின்ன பானை இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு சின்னதாக ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கு அழகாக மஞ்சளை நல்லா தேய்ச்சிட்டு மகாலட்சுமி தாயாருடைய எழுத்து ஸ்ரீம் அப்படின்ற எழுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு சின்ன தட்டில் வெற்றிலை பாக்கு வச்சுட்டு ஆழாக்கு நிறைய பச்சரிசி எடுத்துட்டு அந்த குபேர பானையில் போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு ஒரு சிகப்பு கலர் வஸ்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய பொருட்கள் குன்றின் மணி, சோழி, கோமதி சக்கரம் இந்த மாதிரி பொருட்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லையாச்சும் உங்கள் வீட்டில் மசாலா ஐட்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சோம்பு, லவங்கம், பட்டை, வசம்பு வசம்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும். வசம்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெற்றிலை பாக்கு வச்சுட்டு ஒரு சிகப்பு கலர் துணியில் வச்சுட்டு நல்லா மடிச்சுட்டு அந்த பானைக்குள்ளே வச்சு விட்டுடுங்க. வச்சு விட்டுட்டு உங்கள் வீட்டில் வாசனை பூக்கள் இருந்தால் வச்சு விடுங்க. இல்லையாச்சும் என்ன பூ இருந்தோ அதை வச்சுக்கிடலாம். வச்சுட்டு ஒரு சின்ன தட்டு இருந்தால் அந்த பானை மேலே போட்டு மூடிக்கோங்க. இப்போ குபேர கட்ட கோலம் வரைஞ்சிக்கிடலாம். இந்த மாதிரி பாக்ஸ் 3 கட்டங்கள் வர மாதிரி எழுதிட்டு இதில் இதில் எழுதியிருக்கிற எண்கள் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டுட்டு 4 சைடும் ஸ்ரீ அப்படின்ற எழுத்து எழுதிக்கிடலாம். எழுதிட்டு அக்ஷயம் அப்படின்ற எழுத்தும் எழுதிக்கிடலாம். கட்டத்துக்கு மேலே 1 ரூபாய் நாணயங்களை வச்சுட்டு உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சுக்கிடலாம். 1 ரூபாய் நாணயம் முகம் தெரிகிற மாதிரி வைங்க. அதற்கு அடுத்த கோலம் குபேர கட்ட கோலம். இந்த மாதிரி 3 புள்ளி 3 வரிசை வச்சுட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. 4 புறமும் 3 லைன்ஸ் அப் அண்ட் டவுன் வர மாதிரி பெருசு சின்னது சின்னது அந்த மாதிரின்ற கணக்கில் 4 புறமும் போட்டுட்டு பெரிய லைனுக்கும் சைட் பாக்கில் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே விட்டோம்னா நம்மளுக்கு இந்த குபேர கட்ட கோலம் வந்துடும். அதற்கு அடுத்தது என்ன கோலம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது எல்லாமே தாமரை கோலம் தான். 8 இதழ்கள் வர மாதிரி தாமரை கோலம் போட்டுக்கோங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிருதய கமல கோலம். மகாலட்சுமி தாயார் விஷ்ணு பகவானுடைய இதயத்தில் உட்கார்ந்ததுனால தான் ஹிருதய கமல கோலம் அப்படின்னு பெயர் வந்தது. இந்த ஹிருதய கமல கோலம் கை எடுக்காமல் போடணும். நான் வீடியோக்காக கை எடுத்துட்டேன். இப்போ 3 இதழ்கள் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3வது இதழ்கிட்ட கொஞ்சம் போல் கேப் விட்டிங்கன்னா அதில் கை எடுக்காமல் அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கோலம் ஃபினிஷ் ஆகிடும். ஆகிட்ட பிறகு அழகாக நடுவில் புள்ளி வச்சுட்டு உங்ககிட்ட குங்குமம், மஞ்சள் என்ன பூ இருக்கோ அதை வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிடலாம். அதற்கடுத்தது நமக்கு தெரிஞ்சது தான் அஷ்டபத்ம கோலம். அஷ்டபத்ம கோலம் நம்ம சன்ஃப்ளவர்ஸ் வரைவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அஷ்டபத்ம கோலம் வரைஞ்சிக்கிடலாம். இத்தனை கோலங்களும் இதில் உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த கோலம் போட முடியுமோ அந்த கோலத்தை போட்டுக்கிடலாம். அதற்கடுத்தது நெய்வேத்தியம் பால் பாயாசம், அவல் பாயாசம், இல்லை அவல் வாழைப்பழம் எல்லாமே வைக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு. வச்சுட்டு கடைசியில் நம்ம கிண்ணம் நிறைய சில்லறை நிரப்பி வைக்கணும். நிரப்பி உங்ககிட்ட மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரக சிலை இருந்தால் அதில் உட்கார வச்சுக்கோங்க. இல்லைன்னா அன்னபூரணி தாயாருடைய சிலை இருந்தாலும் அந்த தட்டு மேலே உட்கார வச்சுக்கிடலாம். அப்படி எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் போல் பச்சரிசியோ அக்ஷதை அரிசியோ ஏதாச்சும் ஒன்று போட்டு பூ போட்டு வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு உங்கள் இஷ்டம் தான் தீபம் ஏற்றுறதெல்லாம். எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றிக்கிடலாம். நெய் இருந்தால் ஒரு 2 அகல் தீபத்தில் நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு. அதற்கடுத்தது பூஜையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நாம் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி குபேர பகவானை நினச்சிட்டு நம் குபேரலட்சுமியுடைய போற்றிகள் சொல்லி சில்லறை ஒளி எழுப்பணும். ஏன்னா குபேரனுக்கு சில்லறை ஒளி ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக அன்றைய நாள் பூஜையை முடிச்சிட்ட பிறகு சில்லறை ஒளி எழுப்பி விடுங்க. உங்களுக்கு மந்திரம் தெரியலனாலும் நீங்கள் செல்ஃபோன்ஸில் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சில்லறை ஒளியை எழுப்பி விட்டுக்கலாம். இந்த லக்ஷ்மி குபேர
குபேரனுடைய வழிபாடு தீபாவளி அன்று வரும் இல்லையா? அன்றைய நாள் கூட இதே மாரி லக்ஷ்மி குபேர பானைய வந்து ரெடி பண்ணிட்டு, நம்ம இந்த வழிபாட கூட நம்ம செஞ்சுக்கிடலாம். இந்த மாரி அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தாயாரையும், லக்ஷ்மி குபேரனையும் சேர்த்து வழிபாடு செஞ்சோம்னா, கண்டிப்பா வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு விளாக்ல மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பை. லக்ஷ்மி குபேரனுடைய சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும். மகாலட்சுமி தாயாருடைய வசியம் கிட்டட்டும் கிட்டட்டும்.